ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவலையும் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸும் அது கூடவே டிடிடி இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரஸ் ரிலீஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஜனவரி மாசம் 2024க்கான ஃபர்ஸ்ட் டெய்லி இஓ ப்ரோக்ராம்க்கான அஃபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது போல லேட்டஸ்டா வரக்கூடிய திருமலா பத்தின இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனம் பார்த்துடலாங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 65,514 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி இலவச தரிசனத்துல வெறும் 2 கம்பார்ட்மெண்ட்ல மட்டுமே பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தரிசனத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்றத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரிய அளவுல கிரௌட் இல்ல. நேத்து தர்ஷன் போன ஒருத்தர் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரசண்டா எல்லாருமே நேரடி தரிசனத்துல லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க, கிரௌடு வந்து ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைகள்ல நேத்திர தரிசனம் பார்க்கறதுக்கு மற்ற நாட்களை விட கொஞ்சம் பக்தர்கள் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனும் ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. எல்லாருமே நேரடி தர்ஷன்ல தான் ஜாயின் பண்ணுவாங்க. 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகுது. மேபி கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சுன்னா 10ல இருந்து 15 மணி நேரம் கூட ஆகலாம். இதுவே நீங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் போயிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்தா 2 மணி நேரமும், மத்தியானம் டு நைட் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஆகலாங்க. இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேர அப்டேட். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸும் கம்ப்ளீட்டா காலையில 10 மணிக்கு முடிஞ்சுது. அதே போல கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில 3:30 மணி டு 4 மணிக்குள்ள கவுண்டர் ஓபன் பண்ணி திரும்பியும் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க அலிப்பிரி நடைபாதையில நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடுங்க. அங்க டோக்கன் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நடந்து போகலாம். அது காலையில உங்களுக்கு ஒரு 3 டு 4 மணிக்குள்ள ஓபன் பண்ணிடுவாங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்து விஷ்ணு நிவாசம், இங்கேயும் சேம் அதே மாதிரி தான். நான் வந்து ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போலான் இருக்கேன். நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு காலையில 6 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. 6 மணிக்கு ஓபன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கவுண்டருமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போறவங்க டிக்கெட்டுக்காக கவுண்டர்ல நீங்க போய் பார்க்க தேவையில்லை. டிக்கெட் இல்லை, நேரடியா போயிட்டு நீங்க நேரடி இலவச தரிசனம் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நேற்று டெய்லி இஓக்கான அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த டெய்லி இஓ ஜனவரி மாதத்துக்கு என்னைக்கு நடக்குது அப்படின்னா, நாளைக்கு 5ஆம் தேதி காலையில் 9ல இருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். அதுக்கான நம்பர் வந்து இதுதாங்க, 08772263 இந்த நம்பருக்கு நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு லைன் கிடச்சிச்சுன்னா, திருமலைக்கு தரிசனம் போகும்போது என்ன மாதிரி சிரமங்கள் உங்களுக்கு இருக்கு, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை தரிசனத்தில் உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்கு, அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா கமெண்ட்ல சொல்லுவீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நேரடியா நம்ம வந்து ஈயோக்கிட்டே சொல்ல முடியும் அப்படின்னா அது இந்த ஒரு ப்ரோக்ராம்ல மட்டும்தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பக்தர்கள் கால் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் ஆகட்டும், அவங்களோட குறைகளாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரி பக்தர்களுக்கு விஷயங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்றத நிறைய டைம் சொல்லுவாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. லைவா காலையில 9ல இருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு எஸ்விபிசி சேனல்ல லைவா இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸா வந்து என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருந்தது அப்படின்றத பத்தியும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிடிடிலேருந்து டெய்லி இஓ பற்றி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் வந்து நடைபாதையில் போகிறத பற்றி கேட்டிருந்தீங்க. நடைபாதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் தாங்க. டிக்கெட் வந்து அலிப்பிரி நடைபாதையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. எனக்கு சேம் டே டிக்கெட் கன்ஃபார்மாக வேணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங்கில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இதுவே வெள்ளிக்கிழமையில மட்டும் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கிடையாது. மற்ற நாட்கள் எல்லாமே வந்து அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட், ஒரு ஸ்லாட்டோ 2 ஸ்லாட்டோ வந்து கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு நம்ம அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி சாமி பார்க்கணும். சேம் டே டிக்கெட் வேணும், சேம் டேயே தர்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நேத்தெல்லாம் வந்து இன்னைக்கு காலைக்கான ஸ்லாட்டு நைட்டு ஈவினிங் வரைக்குமே அவைலபிள் இருந்தது. ஸோ ஒவ்வொரு நாள் க்ரௌடை பொறுத்து நமக்கு நார்மலாக இருக்குது. இன்னைக்கு சீக்கிரமாக வந்து முடிஞ்சுது.
அடுத்து நிறைய பேர் பொங்கலுக்கு தரிசனம் போறது பத்தி கேட்டிருந்தீங்க. பொங்கலுக்கும் நீங்க தாராளமா போகலாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வேணும்னா நீங்க போயிட்டு வாங்கிக்கோங்க. மார்கழி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுப்ரபாத சேவா, தோமால சேவா இதுக்கு எல்லாமே நமக்கு லக்கி டிப் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து அடுத்த நாள் நடக்கக்கூடிய கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஆர்ஜிதம் கவுண்டர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், டிஃபென்ஸ் கோட்டா, ஃபாரினர் கோட்டா இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க தாராளமா போகலாம். ஸ்பெஷல் டேஸ்ல மட்டும்தான் அது கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா அதை பத்தின அப்டேட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நடைபாதைகள்ல வந்து சிறுத்தை மற்றும் கரடிகளோட நடமாட்டம் இருக்கிறதா தொடர்ச்சியா வந்து டிடிடி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நைட் டைம்ல நடந்து போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்க குரூப்பா போற மாதிரி பார்த்துக்கோங்க, சேஃப்டியா பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கான அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹோமம் டிக்கெட் நீங்க வந்து புக் பண்ணிருக்கீங்க, ஹோமம் வந்து அட்டன் பண்ணிட்டு சாமி பார்க்குற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹோமம் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அடுத்து வேற எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த மாசத்துல நமக்கு வந்து ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதை பத்தி நம்ம வந்து என்ன மாதிரி டேட்ல வந்து வரும் அப்படின்ற வீடியோ நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் ஒவ்வொரு மாசமும். அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து உங்களுக்கு என்ன டேட்ஸ்ல இருக்கும், அதே மாதிரி அந்த புக்கிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வீடியோஸோட லிங்கையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது ரிலேட்டடான வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நீங்க டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.